Hello guys, welcome to Goodwill Sounds. இன்னைக்கு ரெண்டு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். மரான்ஸில் ஒரு 7.2 AV ரிசீவர், ஆங்கியோவில் வந்து ஒரு 9.2 AV ரிசீவர். மரான்ஸில் பார்த்தீங்கன்னா SR5015 அப்படிங்கிற மாடல். இது ஒரு லேட்டஸ்ட் ரிசீவர். 8K வீடியோ ரெசல்யூஷன், உங்களுக்கு டால்பி அட்மாஸ், DTSX, உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ARC, அந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. HDMI கூட உங்களுக்கு 2.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, HDCP. அண்டு இது 32-bit DAC யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல DAC. அண்டு 100 watts பர் சேனல் கொடுக்கும். 2 சேனல் டிரைவானில் 8 ohmஸில் 6 ohmஸில் இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரிமோட்டு, உங்களுக்கு வைஃபை ஆண்டனா வந்துடும். ஸோ லேட்டஸ்ட் ரிசீவர் வாங்கணும், நல்ல ப்ரைஸில் வாங்கணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் 57,000 வரும். மாடல் SR5015. தேங்க்யூ கைஸ். அண்டு நம்ம அடுத்த பார்க்குற ரிசீவர் வந்து ஆங்கியோவில் ஒரு 9.2 ரிசீவர். ஆங்கியோவில் பார்த்தீங்கன்னா RZ840 அப்படிங்கிற மாடல். இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 120 watts வரும். லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு IMAX என்ஹான்ஸ்டு THX சர்டிஃபைடு ரிசீவர் இது. அண்டு இதுலேயும் 4K, உங்களுக்கு டால்பி விஷனு, உங்களுக்கு HDR இந்த மாதிரி வரும். இதோட பவர் அதிகமாகவே இருக்கும். டைனமிக் ஆடியோ ஆம்ப்ளிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு DAC வைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 32-bit DAC தான். உங்களுக்கு செப்பரேட் DACs கொடுத்துருக்காங்க. இப்போ ஹை மாடல்ஸில் தான் Zone 2, Zone 3க்கெலாம் தனித்தனி DAC, உங்களுக்கு மெயின் சேனல்ஸ்க்கு தனித்தனி DAC கொடுத்துருப்பாங்க. அண்டு கேலிப்ரேஷன் கூட பேசிக் QQ இல்லாமல் அட்வான்ஸ்டு கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ரீ அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 சேனல் வரைக்கும் ப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. அண்டு இது ரொம்ப கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டான யூனிட்டு. அண்டு அவர் மெயின்டைன் பண்ணதும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்க்ராட்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல யூனிட்டு, நல்லா பவர்ஃபுல்லாக வேணும். ஒரு 9.2, ஒரு உங்களுக்கு 11.2 வேணும்னாலும் ஒரு 2 சேனல் பவர் ஆம்ப் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 9.2 டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 9க்கும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் ஆம்ப்பு தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுவும் IMAX வந்துடும். இதில் ERC உண்டு. ERC எப்படின்னா அப்டேட்டட் வெர்ஷனில் ERC உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து அந்த பின்னாடி ARC தான் போட்டிருக்கும், பட் உங்களுக்கு EARC சப்போர்ட் பண்ணும் அப்டேட்டட் வெர்ஷனில்.